கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம மத்தியில அருமையான சகோதரன் மைக்கேல் ராஜன் அண்ணா வந்திருக்கிறாங்க. நான் நன்றி செலுத்துறேன். ஏன்னா எங்களுக்குள்ள தொடர்பு ஒரு 10 வருஷத்துக்கு மேல 15 வருஷத்துக்கு மேல இருந்து கொண்டிருக்குது. சகோதரனை குறித்து நான் சொல்லணும்னா, ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு பேய்க்குளம் பகுதியில அரோமா மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்து சர்ச்சும் நடத்துறாங்க, பைபிள் காலேஜும் வச்சு ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல கனமான ஊழியத்தை செய்து இன்னைக்கு பேய்க்குளம் பகுதியில இருந்து நல்ல ஊழியர்கள் எழும்பி மக்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல, ஜனங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவங்களுடைய பேக்ரவுண்ட பார்த்தோன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் லைன்ல ஊழியம் செய்து மிஷன் பேடோட செயல்படுகிற ஒரு அருமையான சகோதரர். அதோடு சொல்லணும்னா, வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்யலாம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியா பிரதர் மைக்கேல் ராஜ் இருக்கிறாங்க. அவங்க இந்த நாள்ல நம்ம மத்தியில இருப்பது மிகுந்த சந்தோஷம். விசேஷமா இவங்க ஒரு நல்ல பைபிள் டீச்சர். இப்பவும் ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ள அருமையான சகோதரனை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல ஒரு மாலை வேளையில் உங்களோடு கூட இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து செபிப்பதிலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்தோஷப்படுகிறேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இந்த மாலை வேளையில் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக நாம் இந்த மாலையில தியானத்தை எடுத்துக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இங்கே வண்ணமாய் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வண்ணமாய் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை சுட்டிக்காட்டி எழுதுகிறார். பிலிப்பு சபை மக்களுக்கு எழுதும்போது இந்த காரியத்தை அழுத்தமாய் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த கருமையான அந்த ஜென்ஸ் ஊழியத்துடைய பங்காளர்கள் தேவ பிள்ளைகளுக்கும் நாம் சத்தியத்துல அறிந்து கொள்ளக்கூடிய, நாட்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்குள் இருக்கிற சிந்தை எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்ம ஊழியத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவோடு இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தில் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட கிறிஸ்துவை சேவிக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட அன்றைக்கு ஊழியம் செய்கிறோம் என்பதை இந்த மாலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே நம்ம கவனிச்சு பார்த்துட்டு சொன்னா ஜனங்களுடைய சிந்தைகள் வேறாய் இருந்துச்சு. ஆண்டவரே அவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நம்மளை சூழ இருந்த ஜனங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார், உங்கள் உள்ளத்துல நீங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? காரணம், நம்முடைய இருதயத்திலிருந்துதான் பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தையிலிருந்து தான் எழும்பி வருகிறது என்பதை நாம் எதிர்மாய் அறிகிறோம். இந்த மாறையில நமக்குள் இருக்கிற சிந்தை எப்படிப்பட்ட வேதம் அழகாய் கருத்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்தது, அந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்று தருது. நம்ம இன்னொரு பகுதியை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு கடந்து வரும்போது 1 கொரிந்தியர் 2:16 இவன் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. முதல்ல சொல்றாரு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்?
அவருடைய சிந்தையை நம்ம அறிய முடியுமா? யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அடுத்தாலே சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நமக்கு நிச்சயமாக நமக்குள்ளோட சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிய முடிகிறது. பவுல் தெளிவாய் சொல்றாரு, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ ஊழியத்தின் பாதையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்ம வாழ்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை பிலிப்பியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் நம்ம கடந்து வந்தோம் அப்படி சொன்னா இன்னொரு காரியத்தை பவுல் சொல்றாரு. 3:18 பாருங்க, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஒருவேளை பவுல் ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலும் சரி, அநேகர் கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கு தொடர்பில்லாமல் வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு காரியம். இங்க நல்ல வசனத்தை ஆழமா பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஊழியத்தின் பாதையில் இருக்கிற அநேக ஊழியர்கள் கூட அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. காரணம், தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய காரியங்களையே இன்றைக்கும் அநேகர் சிந்தித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுடைய முடிவை குறித்து வேறு சொல்லுது, அது அழிவு என்று சொல்லுது. அப்ப இன்றைக்கு நாம் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? அதோட ஊழியத்தில் இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், தொழுது கொள்ளலாம், பொருளில் இருந்து காலங்களுடைய எல்லா காரியங்களையும் அனுசரிக்கலாம். ஆனால் எதற்கு நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவேளை இந்த பவுல் ஊழியம் செய்த நாட்களில் இருந்த அநேகர் போல நம்முடைய சிந்தை இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால், பூமிக்கு அடுத்தவைகளை நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு அழிவு. ஆனால் நாம் அழிந்து போகிறதற்கல்ல, அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தையில் மாற்றம் தேவை என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பேதுரு ஆண்டவரோடு கூட தான் இருந்தார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க நம்ம புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 16வது அதிகாரத்துல பாருங்க, 23வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது பேதுருவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல கூட. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தி. பேதுரு இயேசுவோடு கூட தான் இருக்கிறான். ஆனா அவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அவன் எதை எப்படி சிந்திக்கிறான்னா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். அவனுடைய சிந்தை மனுஷருக்கு ஏற்ற விதமா பூமிக்குரியதா இருந்துச்சு. ஒருவேளை இயேசுவோடு கூட இருக்கிறார். இயேசு இனி வரக்கூடிய பாடுகளை குறிச்சு அவர் பேசும்போது அவனால் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் அவரை தனியா அழைச்சிட்டு போய் அவரை இயேசுவையே கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வசனம். ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது, இப்படியெல்லாம் சம்பவிக்க கூடாது, நமக்கு பாடுகள் எல்லாம் தேவையில்லை என்று இருக்கான். அவன் அந்த பாடுகளை குறிச்சு அல்ல, ஒருவேளை இயேசு பெரிய ராஜாவா இனி வரலாம், இயேசு ஒரு பெரிய ராஜாவாக இருக்க போறாரு, நம்ம அவருடைய ராஜாங்கத்துல ஒரு அமைச்சர் போல இருக்கலாம், அப்படி அவன் நினைச்சிருக்கலாம், அவன் அப்படி சிந்திச்சிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை வேறு விதமா இருந்துச்சு. பேதுரு கூட இருந்த பேதுருனுடைய சிந்தை வேறு விதமா இருந்துச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி சிந்திக்கிறோம்? இன்றைக்கு நாம வேதத்தை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஊழியம் செய்யற நம்முடைய நாட்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா அல்லது மனுஷருக்கு ஏற்ற விதமா? இம்மைக்காக மாத்திரம் நம்ம அன்னைக்கு ஆண்டவர் தேடி இருக்கோமா? இம்மைக்கான நன்மைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறோமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக நன்மைகளுக்காக மாத்திரம் ஆண்டவர் தேடணும்னு சொன்னா எல்லா மனுஷரை பார்க்கிலும் நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இம்மைக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காகவும் அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கபடி நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் நம்முடைய ஓட்டை இருக்கணும், நம்முடைய தேடுதல் இருக்கணும், நம்முடைய சிந்தை இருக்கணும் என்பதை பவுல் தெளிவாக நிருபத்துல நம்ம கற்றுத்தருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு கடந்து வரும்போது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
உம் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இங்கு வேதத்துல நம்ம வாசிக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளணும். இங்கு பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறான்? கடைசி நாட்களில் பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று சொல்லி, ஒருவேளை நாம் வாழக்கூடிய இந்த கடைசி காலத்தை குறித்ததான ஒரு எச்சரிக்கையின் செய்தி தான் இந்த வசனம். இதை வாசிக்கிற நாம சிந்திக்கணும். ஒருவேளை நாம் வாழக்கூடியது இந்த கடைசி காலம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். பாழாக்கக்கூடிய அருவருப்பு எங்க நிற்குமா? பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது. இன்றைய காலகட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அநேக சபைகளுடைய நிலைமையில இதுதான் இருக்கு. அநேக சபைகளுடைய நிலைமை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கு ஆவியானவருடைய ஆளுகை இல்லை, சத்துருவனுடைய ஆளுகைக்குள்ள சபைகள் போய்கொண்டிருப்பது நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேக காரியங்கள் சபைக்குள்ள உலகத்தினுடைய காரியங்கள் ஊடுருவி இருப்பதை நம்ம தெளிவாகவே பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஆவிக்குரிய சபைகளா இருக்கட்டும், புராட்டஸ்டன்ட் சபைகளா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் ஊடுருவி கிடக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் சபை இந்த உலகத்தை சபை இந்த உலகத்தை ஆளுகை செய்யும், சபை உலக ராஜ்யத்தை நடத்தக்கூடிய, அதுதான் சபை அவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? அநேக சபைகளுடைய நிலைமை கூட இன்னைக்கு கோர்ட்டுகளினால் கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு, காவல்துறையினால் கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமையில் இருக்கு. இதைத்தான் நம்ம சிந்திக்க கடவுது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நமக்குள் எப்படிப்பட்ட போட்டிகளோ, பொறாமைகளோ, எதிர்ப்புகளோ, பகைமைகளோ, கசப்புகளுக்கோ நாம் ஒரு காலம் இடம் கொடுத்திருக்க மாட்டோம். அப்ப நம்முடைய சிந்தை மாற்றம் அடைய வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தை மாற வேண்டியது அவசியம். ஒருவேளை அப்போஸ்தலர் பணிகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு ஒரு 28ஆம் அதிகாரத்தை கடந்து வந்து பாருங்க. 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வரும்போது அதனுடைய முன்பகுதியில சில சம்பவங்களை நினைப்பூட்டுகிறேன். மெலித்தா என்ற தீவுல பவுலும் அவனை சார்ந்தவர்களும் கரையிறங்கி இருக்கிறார். அவங்களுடைய பிரயாணத்து நிமித்தம் அங்கு கரையிறங்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல பவுல் விறகுகளை பொறுக்கி கொண்டு அந்த அனல்ல போடும்போது ஒரு பாம்பு அனலுரை துடைத்து கொண்டு என்ன செய்து அவனை கடிக்க ஆரம்பிக்கிறது. அவனை தீண்ட ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் மேல ஒரு பாம்பு கடிக்கிறத பார்த்த உடனே எப்படி சிந்திக்கிறாங்க? இவன் யார்? நிச்சயமா யார் தான்? கொலை பாதகன் தான். அதனால்தான் சமுத்திரத்துல இவன் தப்பி வந்தா கூட எது தப்ப முடியல? இந்த விஷ பாம்புக்குமே தப்ப முடியல. இன்னும் சிறிது நேரத்துல இவன் இந்த பூச்சியினுடைய விஷத்தினால செத்து போவான். அப்படிதான் எல்லாருடைய சிந்தையும் இருந்துச்சு. ஆனா பவுல் அந்த பூச்சி என்ன செய்யறான்? அப்படியே கீழே உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாம பாட்டு இருக்கிறான். எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாருடைய சிந்தையும் என்ன இருக்கு? இன்னும் சில நிமிஷத்துல அந்த பாம்பு கடித்தது நிமித்தம் விஷம் ஏறி அது வீக்கம் கொண்டு அவன் என்ன செய்வான்? மரித்து போவான். அப்படிதான் எல்லாருடைய சிந்தையும் எல்லாம் இப்போ சாவான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா சில நிமிடங்கள் கழித்தும் சில மணித்துளிகள் கடந்த பிறகு பாருங்க, அவனுக்கு ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, 6வது வசனத்தை பாருங்க, நல்லா புரியும். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? எண்ணங்கள் இவ்வளவு நேரம் என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க? இவன் எப்போ சாவான்னு நினைச்சு, இவன் செத்து போவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு சேதம் வராததை கண்டபோது அவர்களுடைய சிந்தை அவங்களுடைய என்ன நினைச்சது? மாறுது. என்ன சொல்றாங்க? இப்போ இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய சிந்தை நிச்சய மாறி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டான். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய என்ன இருந்துச்சு? இவன் கொலை பாதகன் என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன ஆயிற்று? இவன் தேவன் என்று சொல்லத்தக்கதாக அவங்களுடைய சிந்தை மாறிற்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தை மாற்றமடையும் என்று சொன்னால் நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும்.
இந்த பூமிக்குரியவங்களை நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னா, இந்த உலகத்துக்குரியவளை நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம்னா, மனுஷருக்குரிய மாம்சீக ரீதியான காரியங்களை நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்காக ஒன்றையும் சாதிக்கவும் முடியாது. வேதம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதிய நிருபத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, மாம்ச சிந்தை மரணம். என்னது? மாம்ச சிந்தை என்னதான்? மரணம். இந்த பூமிக்குரிய சிந்திச்சோம்னு சொன்னா அது அழிவு, அதனுடைய முடிவு அழிவு என்று சொல்லி பவுல் அங்கு சுட்டி காட்டினது போல, இங்கும் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். ஒரு நம்ம மாம்சீக ரீதியா நம்ம சிந்திக்கலாம். நமக்கு ஞானம், நமக்கு உலக அறிவு இருக்கு, ஞானம் புத்தி எல்லாம் இருக்கிறதுனால மாம்ச ரீதியாக நம்ம சிந்திக்கிறோம். பேதுரு அப்படிதான் மாம்ச ரீதியில சிந்திச்சான். அன்னைக்கு அநேகர் இன்றைக்கும் மாம்ச ரீதியாக சில காரியங்களை சிந்தித்து ஊழியங்களையும் கூட செய்து கொண்டிருக்கிறாங்க. மாம்ச ரீதியான திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா மாம்ச ரீதியாக நம்ம திட்டங்களை தீட்டி செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை குறிச்சு வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை என்னதான்? மரணம், அழிவு. அப்போ என்ன சிந்திக்க வேணும் அப்படின்னு சொன்னா, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் அப்ப நம்முடைய சிந்தைக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். மாம்ச ரீதியான சிந்தையை தேவன் விரும்பல, ஒரு ஆவியின் சிந்தை. ஆவியினால் நடத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள என்ன செய்யும்? உண்டாகும். இன்னொரு இடத்துல இங்க வாசித்து பாருங்க, அதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதிய திருபத்துல கூட 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும் என்று வசனம். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அதனால நம்முடைய சிந்தைக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வேணுங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டிக்காட்டு. எனக்கு அருமையான ஜெப பங்காளர்கள் அனைவரையும் இந்த மாலை வாழ்த்தி சொல்லுது, நம்முடைய சிந்தைக்குள்ள நிறைய மாற்றத்தை, நம்ம அந்த உலக பிரகாரமா நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம், மாம்ச ரீதியா சிந்திக்கிறோம். ஊழியம் செய்வதற்கு கூட மாம்சீக ரீதியான திட்டங்களை நம்ம முறைப்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தோற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் தேவன் சிந்திக்கிற வண்ணமாக கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட ஆவியானவரோடு கூட இணைந்து சிந்தித்து செயல்படுவோம் என்று சொன்னால், அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நாம் ஒரு காலம் தோற்று போக மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்துவார். அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்தும். நம்முடைய சிந்தை இந்த மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 6:8 கடந்து வரும்போது, அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து, நல்லா கவனிச்சு பாருங்க. அன்றைக்கு வேத பாரர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் ஆலயத்துல வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இயேசுவை குற்றம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு சிந்தையோடு கூட இருப்பார். ஒருவேளை இயேசு இருக்கிறாரு, நிச்சயமா இன்னைக்கு யாரையாவது அவர் சுகமாக்குவாரு. அப்ப இது ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்ல அவர் ஒரு சுகத்தை யாருக்காவது கொடுத்தா அவர் மேல என்ன செய்யணும்? குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு கூட அன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் அந்த சிந்தனையில அறிந்து அவனை என்ன செய்தாரு? சுகமாக்குறார். ஜனங்கள் எல்லாம் என்ன எண்ணத்தோடு கூட இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருக்கிறாங்க? குற்றம் கண்டுபிடிக்கும். அவனுக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு இல்ல, அவனுக்கு அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும், இயேசு மேல குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு சிந்தை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இத்தனை வருஷமா அவனோட சூம்பின கையோடு இருக்கிறானே, இத்தனை வருஷம் பலவீனமா இருக்கிறானே, அவனுக்கு இன்னைக்கு ஒரு சுகம் கிடைச்சா இவ்வளவு நல்லா இருக்கணும், அந்த ஒரு சிந்தைக்குள்ள இல்லை. ஒருவேளை இன்றைக்கும் ஆலயத்துக்குள்ள இருக்கிற அநேக ஜனங்களுடைய சிந்தை கூட உலக ரீதியான சிந்தை, குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு சிந்தையோடு கூட தான் அநேக ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க, புது விழுறாங்க, பாடுறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க. இந்த சிந்தை மாறணும். நாம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சிந்தை ஒரு ஜெப சிந்தையாக மாறும். இவரே, இன்றைக்கு எப்படி ஆகிலும் ஒரு அற்புதத்தை யாருக்காவது செய்யுங்க, யாருக்காவது ஒரு நன்மை செய்யுங்க என்று சொல்லி ஒரு சிந்தையோடு கூட, ஒரு ஜெப சிந்தையோடு கூட ஆலயத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும்.
கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நாம பலவிதமான உலக சிந்தைகளை நிரம்பி மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோடு கூட ஆலயத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஆகவே நம்முடைய சிந்தையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சிந்தை மண்டலத்தை கர்த்தர் தொட விரும்புகிறார். நம்முடைய சிந்தைக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே, தேவ சிந்தை, கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாயிற்று என்று சொன்னாலே, நம்ம கிறிஸ்துவை போல சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். கிறிஸ்துவை போல செயல்பட ஆரம்பித்து விடுவோம். கிறிஸ்துவை போல தேவனுடைய நாமம் மகிமைக்கு எதுவாக காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்போம். ஆகவேதான் இந்த மாலைவேளையில நம்முடைய சிந்தைக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார். சங்கீதக்காரன் அழகா சொல்றான். சங்கீதம் 41:1 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கு வேதம் என்ன சொல்கிறது கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாய். எப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ள வேணும், கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்று நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை. அந்த சிந்தை கிறிஸ்துவிடம் இருந்துச்சு. சிறுமைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் தூக்கி விடுவதற்கு அவர் சிந்தை உள்ளவராய். ஆண்டவர் தேடி போன ஜனங்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க. கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் தேடி போன ஆட்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒன்றுமில்லாதவர்களை தேடி போனார். கட்டப்பட்ட ஜனங்களை தேடி போனார் இயேசப்பா. அதனால்தான் வசனம் சொல்லுது சிறுமைப்பட்ட ஜனம். அவங்க மேல என்ன இருக்கணும்? ஒரு சிந்தை நமக்கு. ஆண்டவர் வசதி படைத்தவர்களை தேடி போல, தனக்கு யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லி நம்பி போல, மாறாக ஒவ்வொரு முறையும் அவர் கடந்து போகும்போதெல்லாம் சிறுமைப்பட்ட ஜனம், அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனம், பாவத்துக்குள்ள கட்டப்பட்ட, சத்ருவினால் கட்டப்பட்ட ஜனங்கள், இவங்களெல்லாம் தேடி தேடி போய் சுகமாக்கி, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை தேடி போய் விடுதலை, மரித்தவர்களை தேடி போய் உயிரோடு எழுப்பி, யாரெல்லாம் சிறுமைப்பட்டு கிடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேடி போய் சுகமா. அப்போ இவங்களுக்கு குறிச்ச ஒரு சிந்தை நமக்கு இன்றைக்கு நம்மளை சூழ எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்முடைய பரந்த பாரத தேசத்தை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத ஜனங்கள் நிறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்கள் நடுவுல கிறிஸ்துவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தை நமக்கு, கிறிஸ்துவனுடைய அன்பை அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிந்தை நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. இன்னைக்கு நாம யாரை தேடி போகிறோம், யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறோம் அப்படி நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கே நம்ம என்ன செய்யறோம்? உதவி செய்கிறோம். நம்மளை நேசிக்கிறவங்களையே நம்ம நேசிக்கிறோம். நமக்கு அன்பு பாராட்டுறவங்க மேலேயே நாம அன்பு பாராட்டுகிறோம். நமக்காய் பாரப்படுறவங்க மேலேயே நாமளும் ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவருடைய சிந்தை அப்படி அல்ல. அறியாத ஜனங்கள் மேல, தன்னை பற்றி அறியப்படாத ஜனங்கள் ஆண்டவருடைய சிந்தை இருந்துச்சு. அதுதான் ஒவ்வொரு கிராமத்துக்காக ஜனங்கள் சீஷர்களை அனுப்புறாரு. நான் போகக்கூடிய கிராமங்களுக்கு எல்லாம் முன்னாடி தன்னுடைய சீஷர்களை அனுப்புறாரு. போங்க, இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு, உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, சொந்தக்காரர் வீட்டுக்கு போங்க, நண்பர்களுடைய வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. உன்னை நேசிக்கிறவங்க வீட்டுக்கு போய் சொல்லுன்னு சொல்லல. உலகமெங்கும் புறப்பட்டு அறியப்படாத ஜனங்களை நோக்கி தேடிப்போம். அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு சிந்தையில என்ன இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்களை இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்ற ஒரு சிந்தை நம்மளை இதயத்தை நிரப்பி உள்ள அன்னை தெரசா என்ற ஒரு பெண்மணி குறிச்சு வாசிக்கும் போது அவங்களுடைய சிந்தையில அந்த சேவை செய்யணுங்கிற எண்ணம் நிரம்பி இருந்ததுனாலதான் அப்படிப்பட்ட ஜனங்களை, சிறுமைப்பட்ட ஜனங்கள் யாரை பார்த்தாலும் தூக்கிட்டு கூட்டிட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தை வச்சு அவங்களை பராமரிச்சு, அவங்களை போஷித்து, அவங்களை பாதுகாத்து, அவங்களுக்கான வாழ்க்கைக்கான எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அந்த சிந்தையை கற்று சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல ஒரு சிந்தை இருக்கும் என்று சொன்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அறியப்படாத ஜனங்கள் மேல ஒரு சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதுதான் ஆத்தும பாரம். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் நிச்சயம் பதில் கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய கரங்கள் ஆத்துமாக்களை நிச்சயம் தருவார், நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய சிந்தைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல ஒரு சிந்தை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை கண்கள் நிச்சயமாய். இரண்டாவதாக வேதத்துல வாசித்து பாருங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரத்தை கடந்து வரும்போது
7வது வசனம் 6-7 இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. ரோமர் 15:6-7. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி. ஆமென். இங்க நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க. வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும், கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏக சிந்தை. அது என்ன ஏக சிந்தை அப்படின்னு சொன்னா ஏன்னு சொல்கிறது, தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்று. இரண்டாவது ஒரு சிந்தை என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் உலகத்துல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அதைத்தான் ஏக சிந்தை. கிறிஸ்து யாரையும் புறம்பேற்ற, கிறிஸ்து யாரையும் இருக்கல. ஆனா இன்றைக்கு நாம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோமா என்று சொன்னால் அது சற்று சந்தேகத்துக்குரியதாக இருக்கு, கேள்விக்குரியதாக. ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய சபை மக்கள் இன்றைக்கு விசுவாசத்துல பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்வது சந்தேகமாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு இன்னும் வரல. அவங்களை இன்னும் அற்பமா எண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. பலவீனருடைய பலவீனங்களை தாங்குவதற்கு தான் வேதம் நமக்கு கற்றுத்தரு. யாரெல்லாம் பலவீனராய் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனங்களை தாங்குவதற்கு, யாரெல்லாம் பாரம் சுமக்கிறார்களோ அவங்களுடைய பாரத்தை நாமளும் தோள் கொடுப்பதற்கு வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே இன்றைக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கிறதா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை சொல்றாரு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கு. எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனம், அவர்கள் எந்த ஜாதி என்றல்ல, எந்த மொழி என்றல்ல, எந்த கலாச்சாரம் என்றல்ல, அவங்க எப்படிப்பட்ட அழகுள்ளவர்கள், படித்தவர்களோ படிக்காதவர்களோ எல்லாரையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. பொருள் இன்னைக்கு மாம்ச ரீதியா சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உறவுகளை ஏற்றுக்கொள்வோம், நண்பர்களை ஏற்றுக்கொள்வோம், பொருளை நல்லவர்கள் என்று நினைக்கிறவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆனா எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனசு என்ன செய்வது, பக்குவப்படலை. ஆனா கிறிஸ்து சிந்தை அப்படி இல்லை. கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும் என்று வேதம் கற்பித்தார். மூன்றாவதாக வாசித்து பாருங்க. பிலிப்பியர்களது நிருபத்துல பவுல் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் வரும்போது 14வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. பிலிப்பியர், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவுள். என்ன ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கு. நம்முடைய இலக்கு எதுதான்? நமக்கான அந்த ஓட்டத்துல ஓடி ஜெயமா முடிச்சு நம்முடைய அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். அதுதான் நமக்குடைய இலக்கு, அதுதான் நம்முடைய சிந்தை. அதை ஒரு நாள் நம்ம இழந்துடக்கூடாது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய இலக்கை நம்ம என்ன சொல்றது, இழந்தோம். நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிச்சு நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்குக்கு விட்டு நம்ம என்ன சொல்றது, மாறிடுறோம். ஒருவேளை யாக்கோபு ஏசா இவருடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஏசா உன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல சற்று அலட்சியமா இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய பசி நிமித்தம் தன்னுடைய சகோதரன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான்.
ஆகவே கூழ் கேட்கிறான். எனக்கு பசிக்கு, எனக்கு சாப்பிட கொடு. ஆனா அவன என்ன செய்யறாங்க, அவன் ரொம்ப கவனமா இருந்து சொல்றான், உன்னுடைய அந்த இரட்டிப்பான அந்த பங்கு கூடிய அந்த சேஷ்ட புத்திரத்தை எனக்கு நான் உனக்கு என்ன செய்றேன், கூழ் தாரேங்க. இவன் எதுதான் பெருசா தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ அந்த கூழ் தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. எதை அசட்டை பண்ணிட்டான்? தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை அசட்டை பண்ணிட்டான். தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை அசட்டை பண்ணிட்டான். இன்றைக்கும் நாம் அநேக இந்த உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக சில நேரங்கள்ல பரலோகத்தினுடைய காரியங்களை அசட்டை பண்ணுவோம். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக நம்முடைய தேவனுடைய மகிமையை அசட்டை பண்ணிவிடுது. நம்முடைய ஜீவத்தினிடத்தை, நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்யணும்னா அசட்டை பண்ணி, அதனால்தான் ஓட்டம் தொடங்கின அநேகர் இன்னைக்கு என்ன செய்தாங்களாம், நின்று விட்டாங்க. அநேகர் விழுந்துட்டாங்க. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இவைகளெல்லாம் அன்னைக்கு நெருக்கி போடுறதுனால நம்முடைய இலக்கையே மறந்துட்டாங்க. அநேகர் தங்களுடைய இலக்கையே மறந்துட்டாங்க, தங்களுடைய தரிசனத்தையே மறந்துட்டாங்க. ஆனா நாம் ஒரு நாளும் நம்முடைய இலக்கை எதுவா இருக்கணும், நம்முடைய இலக்கை மறந்துட, நம்முடைய ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிச்சு, எப்படியாக அந்த ஓட்டத்தை முடிச்சு அவருடைய சமூகத்துக்கு போகும்போது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி தெய்வம் நம்மளை கூப்பிடத்தக்கதாக அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அது அதற்காகத்தான் நம்முடைய ஓட்டம் இருக்குன்னு ஒழிய, இந்த உலகத்துல சத்துரு காட்டக்கூடிய ஆசை பாசங்கள், நன்மைகள் இவைகளினால நம்முடைய ஓட்டம் தடைபெற்றக்கூடாது. நம்முடைய ஓட்டம் தடைபெற்றக்கூடாது. அதை நீங்க நன்றா புரிஞ்சுக்கொள்ளணும். காரணம், சத்ரு அநேக காரியங்களை நம்ம காட்டி, உலக நன்மைகளை காட்டி, ஆசீர்வாதங்களை காட்டி, நம்முடைய தரிசனத்துக்கு விலகச் செய்யும், ஊழியத்தை விட்டு விலகச் செய்யும்படியான அநேக காரியங்கள் நம்ம கண் முன்னாடி நிறுத்தி காண்பிப்போம். அப்ப அவைகளை பார்த்து கண்களினால் ஏற்படக்கூடிய இச்சைகளுக்கும், கண்களினால் ஏற்படக்கூடிய காரியங்களை நம்ம இடம் கொடுத்து, மனசுக்கும் மாம்சமும் விரும்பின காரியம் இடம் கொடுத்து நம்ம விலகி போனோம்னு சொன்னா, நமக்காய் வச்சிருக்கிற அந்த இலக்கை நம்ம என்ன செய்யறோம், இழந்து போவோம். அந்த பொருளை நம்ம இழந்து போவோம், ஜீவக்கிரீடத்தை நம்ம இழந்து போவோம். அதுவும் இல்ல, எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ளணும் என்ற அந்த ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில விஷயம் நிறைஞ்சு நிறைஞ்சிருக்கணும். அதைத்தான் தேவனாகி, அதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. பவுல் அதான் சொல்றாரு, எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதுதான் பவுல் அது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் என்ன செய்தேன், நான் நஷ்டமா நினைக்கிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எதுக்காக? எப்படியாக நான் என்ன செய்யணும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். அதுதான் அவருடைய ஒரே குறி. நான் செத்து போனேன்னா எப்படியாக நான் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதுக்கு நான் தகுதியாக. அதனால எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். உலகத்தினுடைய ஆசீர்வாதம், மேன்மைகள் எல்லாவற்றையும், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசு கிடையாது. எனக்கு எல்லாம் நான் விரும்புறது, வாஞ்சிக்கிறது எல்லாம் எதுன்னு சொன்னா, எப்படியாக நான் உயிரோடு எழும்பணும், எப்படியாக அவருடைய ராஜ்யத்துக்கு நான் தகுதி பெறணும். அதுதான் அவருடைய சிந்தை. பவுலை நிரப்பி இருந்த சிந்தை. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம், அந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கலாம். ஆனா நம்முடைய சிந்தை முழுவதும் எப்படி நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னா, நான் எப்படி ஆயில மறிச்சேன், நான் என்னைக்கு நான் மறிச்சேன்னா அவருடைய ராஜ்யத்துல நான் எழும்பணும், அவருடைய சமூகத்துல நான் இருப்பேன். அந்த ஒரு சிந்தையினால், அந்த ஒரு எண்ணத்தினால நான் நிறைஞ்சு இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அந்த சிந்தையினால் தேவன் நம்மளை நினைச்சுவாரு, நிரப்ப. இன்னும் வாசித்து பாருங்க, 1 நாளாகமத்துல 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு கடந்து வரும்போது, 1 நாளாகமம் 29:18 வாசித்து பாருங்க. அங்க இன்னொரு ஜனங்களுக்குள்ள இருந்த ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். உம் இங்க தாவீது வாசித்து பாருங்க. ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேலின் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவை என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த சிந்தைய தாவீது சுட்டி காட்டுறான். அந்த ஜனங்களுக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு முந்தைய வசனத்துல சொல்ற தாவீது, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் என் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுதும் இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன்.
தாவீது சொல்றாப்புல, இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி கொடுத்தாங்களாம்? மனப்பூர்வமா கொடுத்ததை கண்டு எனக்கு என்ன இருக்கு? பெரிய சந்தோஷம். அவள தாவீது ராஜாவா இருக்கிறான். அவன்கிட்ட செல்வம் எல்லாம் இருந்துச்சு. அவன் கொடுத்தான். ஆனா, தாவீதுக்கு அது தான் கொடுத்தத குறிச்சு சந்தோஷப்படல. யார குறிச்சு? அந்த அந்த ஜனங்கள் எல்லாம் மனப்பூர்வமா கொடுத்தாங்க பாருங்க. அது சிறிதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம், கொஞ்சமா இருக்கலாம். ஆனா கொடுக்கிற காரியத்துல எப்படி இருந்தாங்களா? மன நிறைவா கொடுத்தாங்க. சந்தோஷமா கொடுத்தாங்க. அந்த சிந்தையத்தான் தாவீது தேவ சமூகத்துல நினைப்பூட்டுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சிந்தை எது என்று சொன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. நமக்காக எதையும் சம்பாதிக்கணுங்கிறது இல்ல. கிறிஸ்துவுக்காக எதையாயிலும் செய்யணும், எதாயிலும் செயல்படணும். ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம எழுந்திருக்கும் ஆண்டவரே, இன்னைக்கு எப்படியாகிலும் உமக்காக ஒரு காரியத்தை செய்யணும். அந்த ஒரு சிந்தை நம்முடைய ஒவ்வொரு நாள் எழும்புறோம் நம்ம கேட்கறதுலாம் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு நன்மையை தாரு, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரு, இன்றைக்கு ஒரு மேன்மையை தாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய ஜெபங்கள் கிறிஸ்துவோட சிந்தை நமக்குள்ள இருக்குன்னு சொன்ன ஆண்டவரே, இன்றைக்கு உமக்காக நான் எதையாகிலும் செய்யணும். இன்றைக்கு யாருக்காகிலும் ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யாருக்காவது உடைய அன்பு பகிர்ந்து கொள்ளணும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு. அன்றைக்கு ஜனங்களுக்குள்ள அந்த சிந்தை இப்படி இருந்துச்சு. ஆண்டவருக்காக மனப்பூர்வமா கொடுக்கிறது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா ஜனங்கள் கொடுக்கும். அந்த சிந்தையை தாவீது பார்க்கிற ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள இப்படி கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை உங்க சமூகத்தில் நினைச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பட்டுகிறத பார்க்கிறோம். ஜெபத்துல சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம கொடுக்கிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை யாராவது கேட்டா நம்ம கேட்கறது நிமித்தம் கொடுக்கிறோமா? இல்ல மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கொடுக்கிறாங்க. சில பேர் பேருக்காகவும் புகழுக்காகவும் கொடுக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. கல்வெட்டுல தன்னுடைய பெயர் வரும்னு சொன்னா அமௌண்ட்டை கூட்டி கொடுக்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா அந்தரங்கத்துல கொடுக்கிற ஆட்கள் எத்தனையோ, அந்தரங்கத்துல கொடுக்கிற எத்தனையோ ஆட்கள். நம்ம எப்படி எண்ணத்தோடு கொடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். அந்த சிந்தை தான். புகழ்ச்சிக்காக பெருமைக்காக கொடுக்கிறது இல்லை, அந்த சிந்தை அல்ல. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வேணும்ங்கிறத தேவன் எதிர்பார்க்க. அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. ஒருவேளை கொடுக்கிற காரியம் சில நேரம் நம்மளை பாதிக்கலாம். நம்மளை பாதிக்கிற அளவுக்கு கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒருவேளை நம்மையே பாதிக்கணும், நமக்கே இல்லாத சூழ்நிலையில கூட நம்ம கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கணும்ங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. ஒருவேளை வசதியா மேன்மையா இருக்கும்போது கொடுக்கறது அல்ல. ஒரு நம்ம இல்லாத சூழல் கூட நம்முடைய தேவைகளை சுருக்கி கொண்டு கொடுக்கிற ஒரு காரியம் வந்துச்சு என்று சொன்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அந்த சிந்தை அன்றைக்கு யாருக்கு இருந்துச்சு? சிறுவர் ஜனங்கள் எல்லாரிடம் இருந்துச்சு. எனக்கு அருமையான பங்காளர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கிறோம், செயல்படுகிறோம். நம்ம ஒருவேளை தாளந்துகள் பணமா கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்முடைய நேரங்களை கொடுக்கலாம், நம்முடைய உழைப்பை கொடுக்கலாம். ஏதாகின ஒரு விதத்துல நேரங்களை நம்ம செலவிடும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆகவே தேவனுக்காக எதையாகிலும் கொடுக்கணும்ங்கிற ஒரு எண்ணம், அந்த சிந்தை உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கட்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. சில நேரம் மணித்துளிகளா இருக்கும். சில மணித்துளிகள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும் போது அதுவும் கர்த்தர் பிரியப்படுகிறது. உங்களுடைய உழைப்பா இருக்கலாம், உங்களுடைய பிரயாசமா இருக்கலாம், நீங்க உங்களுடைய உடைமைகளா இருக்கலாம். எதையெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா கொடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதுல சந்தோஷப்படுவார். அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். 1 பேதுருடைய புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கடந்து வரும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பேதுரு இங்க சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவனுடைய சிந்தை குறித்து பேதுரு பவுல் எழுது மட்டுமல்ல, பேதுரு சுட்டிக்காட்டு. பேதுரு பவுல் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக்கொள். பாடுகள் தான் நம்மளை பலப்படுத்தக்கூடிய, பாடுகள் தான் நம்மளை உருவாக்கக்கூடிய. ஒருவேளை
ஒரு கல் இருக்குன்னு சொன்னா அதுல பலமுறை உளி செதுக்க செதுக்க அதாவது அழகான ஒரு சிற்பமாக சிலையாக செய்கிறது மாறுகிறது. அது பல பாடுகளுக்கு உட்படும் பொழுதுதான் அது அழகான ஒரு பொருளா மாறுது. ஒரு மண்பானை இருக்குன்னு சொன்னா அழகான ஒரு பானையா மாறுச்சுன்னா அது ஒரு குயவனால பலமுறை விதிப்பட்டு அது கைவண்ணம் செய்யப்பட்டு பல பாடுபட்டு நெருப்புல புடமிட்ட பிறகுதான் அழகான ஒரு பானையே மாறும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடு இல்லாம இல்லை. வெறுமன ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாடுகள் தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்து நமக்காக என்ன செய்றாரு? பாடுகளை என்றைக்கு நம்ம ஒரு அழைப்போடு ஒரு தரிசனத்தோடு கூட செயல்படுகிறோமோ அப்பொழுதே போராட்டமும் நம்மோடு கூட என்ன செய்ய கடந்துதான் வரும். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம கிறிஸ்துவை ஜெயமாய் பின்பற்றி செல்வதற்காக தான் இதை நமக்கு கற்று அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஏதோ பாடுகள் இல்லாத உலகத்துல நம்ம இருக்கு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில நம்ம வாழ ஏதோ நமக்கு கிடைக்கல. பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இவை எல்லாவற்றின் மத்தியில நமக்கு ஜெயமும். ஆகவே பாடுகளை குறித்து கவலைப்படாதீங்க. அதை குறித்து வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து அதுதான் நமக்கு ஆயுதம். பாடுகள் மத்தியில நம்ம பலம் கொண்டு நிற்கிறோம் பாருங்க. அதுதான் பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு பாதுகாப்பு. பாடு இல்லாம நம்ம ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில மேன்மை இருந்துச்சுன்னா அவர் கடந்து போன பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எவ்வளவோ இருந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்போ வரக்கூடிய எல்லா பாடுகளிலும் நம்ம கிறிஸ்துவை நேசிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவை சேவிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் தேவனாகி கர்த்தர் நிறைவாய் இந்த மாலை வேளையிலும் நாம் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறபடி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்கும். இந்த சிந்தைகள் மாறட்டும், நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் மாறட்டும். நம்ம கிறிஸ்துவுக்காக செயல்படுவதற்கு நம்முடைய சிந்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய சிந்தையை பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்வார் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய காரியங்களையே சிந்திப்போம் சொன்னால் அவருக்காக நம்ம பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரை பயன்படுத்தும். உலகத்து காரியங்கள் அல்ல, மாம்சமானவைகள் இல்ல, மனுஷருக்கு ஏற்றவைகள் இல்ல. இன்று முதல் நாம் கிறிஸ்துக்கு ஏற்றவைகளை சிந்தி கிறிஸ்துவனுடைய சிந்தையின்படி நடப்போம். அப்போது கிறிஸ்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை துதிக்கிறோம் அப்பாவே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சிந்தையை குறிச்சு நாங்கள் வேதத்தில் சில வசனங்களை தியானிக்க எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்தாலும் எங்க சிந்தை இந்த உலகத்தோடு கூட ஒட்டிவிடாதபடி எங்கள் சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து எங்க இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள் வராதபடி ஆவியானவர் ஆளுகை செய்து நல்ல சிந்தனைகள், நற்காரியங்கள், நற்கிரியைகள் வெளிப்படட்டுமான் எங்கள் சிந்தையை பரிசுத்தப்பட்டு எங்கள் எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் பரிசுத்தம் அடையட்டுமான். இந்த உலகத்து காரியங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய ஜீவத்தை நாங்கள் இழந்து விடாதபடி எங்களுக்கு என்று வச்சிருக்கிற ஆண்டவரே அந்த ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஆவியின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கு. ஒவ்வொரு நொடிப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை உண்டாயிருக்கட்டும். எஸ் லார்டு உமக்கு நன்றி சொல்லும். தேசத்தில் அழிந்து போகிற ஆத்மா குறித்துதான் ஒரு பாரத்தோடு ஒரு சிந்தையோடு கூட செயல்பட உதவி செய். ஆண்டவரை உலக மேன்மைகளும் ஆசீர்வாதங்களை நாடி ஆண்டவரை பரலோக மேன்மையை நாங்கள் இழந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சிந்தை மண்டலத்தை முழுமையாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் சிந்தை மண்டலத்தை முழுமையாக ஆளுகை செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்து. இந்த மாலைகளில் எங்கள் சிந்தை மண்டலத்தை நீங்க தொடுவதற்காய், எங்கள் எண்ணங்களை நினைவுகளை நீங்க சிறைப்பிடிப்பதற்காய், நீங்க மேற்கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே பவுல் சொன்னது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சாட்சி பகிர்ந்தது போல எங்க வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி எங்கள் சிந்தைகள் மாறட்டும். வார்த்தைகளை கேட்கிற எல்லாருடைய சிந்தைகளையும் ஆண்டவர் தொடுவீராக. அவருடைய சிந்தைகள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருடைய உள்ளத்தினுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்க சிந்தைக்குள் ஒரு மாற்றம் இருக்கும்போது மக்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் எங்கள் சிந்தை மண்டலத்தை தொடுங்க, ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவமக்கு நன்றி செலுத்தும். இவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க இயேசப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் அல்லவா? அந்த ஜீவனும் சமாதானமும் எங்களை நிரப்பி நிற்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க.
வார்த்தைகளை கேட்ட நம்முடைய அன்பு பிள்ளைகள் யாவர் மீது உடைய கரம் இருக்கு. கர்த்தருடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நிறைந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.